Barbie doll friend S marriage function dress shopping cart. கல்யாணத்துக்கு Dress எடுக்க வந்தாச்சு இந்த பெரிய கடைக்கு. கடை ரொம்ப அழகா. உங்களுக்கு என்ன மாதிரி Dress வேணும்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க அந்த Dress எல்லாம் எடுத்து போடுவோங்க. எனக்கு இப்ப லேட்டஸ்ட் மாடல்ல ஓடுற silk sarees வேணுங்க. அது plain கலர்ல இருக்கும்ல அந்த மாதிரி எனக்கு வேணும். இங்க பாத்துக்கோங்க, அந்த பாஸ்கெட் கூட நாங்க உங்களுக்கு தந்துடுறோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி மாம்பழ கலர் பட்டு பாவாடை கீழே இந்த மட்டும் பாவாடை மட்டும் வருங்க, அதுவும் எடுத்து போடுறீங்க. அப்புறம் வந்து இந்த முந்தானியும் இந்த சேலை பாவாடையும் ஒன்றா வருங்க, நீங்கள் கட்டிக்கலாம். இது வேணுங்களா? அந்த லாஸ்ட்ல இருக்கிற சேலை எனக்கு பிடிக்கல, மிச்சம் எல்லா சேலையும் பேக் பண்ணி போட்டுருங்க. சரிங்க மேடம், இதெல்லாத்தையும் நான் பேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் அமைக்கிறேன். அப்புறம் என்ன மாதிரி ட்ரெஸ் வேணுங்க? இந்த ட்ரெஸ் பாருங்க. எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட சைஸ் 7. நீங்க உள்ள போட்டுட்டுங்களா? நீங்க உள்ள போட்டுருங்க, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிங்க மேடம், நான் பேக் பண்ணிடுறேன். வேற ஏதாச்சும் பார்க்குறீங்களா? எனக்கு ஜுவல்லரி ஐட்டம்ஸ் எல்லாம் வேணும், அதெல்லாம் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? கண்டிப்பா சொல்றேங்க. அப்படியே நீங்க பின்னாடி பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் இருக்குங்க. நில்லுங்க, ஜுவல் ஐட்டம்ஸ் நான் பேக் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுத்துட்றேன். மேடம், உங்களுக்கு என்ன மாதிரி பொருள் எல்லாம் வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் எடுத்துட்டு போடுவோம். ஜுவல்லரி ஐட்டம்ஸ் என்ன ஃபங்க்ஷன் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஜுவல்லரி ஐட்டம்ஸ் எடுத்து போடுவாங்க. நான் என் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போகிறேன், அந்த மேரேஜுக்கு ஏற்ற மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து போடுறீங்க. அப்படியே வந்து பேட்டருக்கு பாஸ்கெட் இருந்துச்சுன்னா அதுவும் கொடுக்குறீங்களா? பாஸ்கெட் நிறையாவே இருக்குங்க. ஏமா பானு பொண்ணு, அது பாஸ்கெட் எடுத்து போடு. சார் போட்டேன். சரி, என்ன மாதிரி பொருள் வேணும்னு சொல்லுங்க. அந்த நெட்டி சுட்டி ஒன்று எடுத்து போட்டுருங்க, இந்த தலைக்கு வைக்கிற மாதிரி இருக்கும்ல அது ஒன்று. அப்புறம் ஒரு ஸ்மால் சைஸ் பின்னூசி வேணுங்க, எனக்கு பின்னூசி தான், அதை எடுத்து போட்டுருங்க. அப்புறம் அந்த கோல்டன் கலர் கோல்டு இந்த பீகாக் கம்மல் எடுத்து போடுறீங்களா? பீகாக் கம்மல் ஒன்று இருக்குல்ல, இப்போ ட்ரெண்டில் ஓடுதுல்ல, அந்த பீகாக் கம்மல் ஒன்று வேணும் ப்ளீஸ். அது எனக்கு அளவு வச்சு பார்த்துட்டு நீங்கள் போடுங்க, சரிங்களா? அப்புறம் ஒரு ஸ்மால் சைஸ் ரப்பர் பேண்ட் க்ரீன் கலர் வேணும், அதுவும் கொஞ்சம் கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி அந்த தலைக்கு தொங்க போடுறது அதுவும் எனக்கு வேணும், இந்த பின்னி போட்டு தொங்க போடுவாங்களா அது. அப்புறம் அந்த க்ரீன் கலர் ரப்பர் பேண்ட் ஸ்மால் சைஸ் நான் முன்னாடி சொன்னேன்ல அது போட்டுருங்க. அப்புறமே எனக்கு 2 கோல்டன் பிரேஸ்லெட்ஸ் வேணும், என் கையளவு வந்து ஸ்மால் கொடுத்துருங்க. அப்புறம் ஒரு சாதாரண எல்லாரும் போடுற நார்மல் கம்மல், அந்த கம்மலும் எடுத்து போட்டிங்கன்னா முடிஞ்சிடும். அப்புறம் ஒரே மாதிரி இருக்க செயின் 2, இந்த மாதிரி செயின் கொடுத்துட்டு கடைசிய கம்மல் கொடுங்க, அது போதுங்க. அப்புறம் ஒரு பிங்க் கலர் ஒட்டியான வேணும், முதல்ல சொல்ல நினைச்சேன். சரி, இதெல்லாம் பேக் பண்ணி போட்டுடுங்க. வாங்க மேடம், கண்டிப்பா இதெல்லாம் பேக் பண்ணி போட்டுருவோம். பில்லிங் கவுண்டர் அங்கே நடுவில் இருக்கும், நீங்க போய் பில் பண்ணி, இது கேஷ் வந்து முன்னாடியே சொல்லிடுவாங்க, கேஷ் முன்னாடியே நீங்க பே பண்ணிக்கோங்க. ஓகேங்க சார், நான் முன்னாடியே கேஷ் பே பண்ணி விட்டுறேன். எனக்கு இதெல்லாம் பில் பேக் பண்ணி கொடுத்துருங்க, ரேட் முன்னாடியே சொல்லிடுவீங்கல்ல? ஒரு லக்கேஜ் காட்டுறேன், அந்த லக்கேஜ் ஓகே வண்டி. இந்த லக்கேஜ் எனக்கு ஓகே. சரிங்க மேடம், நான் இப்போ பேக் பண்ணிட்டு இருக்கலாம். முதல்ல வந்து நான் இப்படி ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ப்ளூ கலர் சாரீ எடுத்து வச்சிடுறேங்க மேடம். எப்படி முன்னாடி சொல்லிடுறேன், ப்ளூ கலர் சாரீ அப்போ தான் நீங்கள் கரெக்டாக எடுக்க முடியும். ப்ளூ சாரீ ஃபர்ஸ்ட் வச்சிடுறேன், அதுக்கு ஒரு முந்தாணி செகண்ட் அது மேலே வைக்கிறேங்க. தேர்டு வந்து மாமஞ்ச கலர் சாரீ எடுத்து வைக்கிறேன். ஃபோர்த் அந்த ஃப்ராக் எடுத்து வைக்கிறேன். ஃபிஃப்த்து வந்து ஜுவல்லரி ஐட்டம்ஸ் மொத்தமாக எடுத்து போட்டுடுறேன். சரிங்களா மேடம்? வேணா ஒட்டியான மட்டும் தனியாக மேலே வைக்கட்டுங்களா? நான் ஒட்டியான வேணா தனியாக மேலே வைக்கிறேன். இல்லை வேணாம் சார், அதுக்கு இந்த செல்ஃபோன் வைக்கிறதுக்கு தான் அந்த இடம் நான் வச்சேன். சரிங்க மேடம், நான் ஒட்டியான பின்னாடியே பேக் பண்ணி வச்சிடுறேன். சரி, நான் அதை க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டுங்களா? வெளியே வரைக்கும் எங்கள் அசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு வரட்டுங்களா? இல்லை நானே எங்கள் வரைக்கும் எடுத்துகிட்டு போய்க்கிறேன். பாய் பாய்.